வெல்கம் டு அரசு ஃபார்ம். அன்பு உள்ளங்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய பதிவு மஞ்சள் சாகுபடி. மஞ்சள் எப்படி சாகுபடி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? நிலத்தை நல்லா ரொட்டேட் போட்டு உழணும். ஒரு புல் இல்லாமல் உழுதுகிட்டு நீள வாக்கில் கால்வாய் பிடிக்கணும். இந்த பார்த்திங்களா, வீடியோவில் காண்பது போல் நீள வாக்கில் கால்வாய் பிடிச்சிட்டு மஞ்சள் விதை நாமக்கல்லில் தான் வாங்கணும். நாமக்கல்லில் தான் மஞ்சளுக்கு ஃபேமஸான இடம். நீங்கள் அலைஞ்சி எல்லாம் வாங்கண்டா, ஆன்லைனில் ஆர்டர் போட்டால் போதும் உங்களுக்கு மஞ்சள் குவாலிட்டியான மஞ்சள் வரும். ஓகேவா? வாங்கி சாகுபடி பண்ணலாம். எப்படி சாகுபடி பண்ணணுன்னா, இந்த மாதிரி நீள பாத்தி அமைச்சு வீடியோவில் காண்பது போல் செடிக்கு செடி 1 அடி இடைவெளி, கண்டிப்பாக 1 அடி இடைவெளி தேவை. ஏன்னா நம்ம ஒரு துண்டு கிழங்கு வச்சோம்னா அதில் நம்ம இஞ்சி முளைக்கும் பார்த்திங்களா, வாழை இஞ்சி எல்லாம் முளைக்கும் இல்லை, பக்கத்து கண் அது மாதிரி முளைச்சி வரும். இந்த பற்றியில் ஒரு துண்டு கிழங்கு வச்சதில் 6 செடி இதில் முளைச்சிருக்கு. இப்படி ஒவ்வொரு இதுலேயும் இப்படி முளைச்சி கூட்டமாக வாரதுனால நம்ம என்ன செய்யணும், செடிக்கு செடி இடைவெளி 1 அடி கேப் விட்டு நடணும். மஞ்சளை பொறுத்த மட்டும் தரமான வித்து நான் சொன்ன மாதிரி நாமக்கல்லில் தான் வாங்கணும். ஆர்டர் போட்டு வாங்குங்க. அருமையான வித்து, குவாலிட்டியான வித்து கிடைக்கும். நிலத்தை பதப்படுத்தி நீள வாக்கில் கால் அமைச்சு மேடான பகுதியில் வீடியோவில் காண்பது போல் மேட்டு பகுதியில் 1 அடிக்கு 1 அடி இடைவெளி விட்டு நடவு பண்ணுங்க. மஞ்சள் சரியாக 8 மாத பயிர். நடவு செய்து 8ஆவது மாதத்தில் அறுவடை பண்ணலாம். அப்போ வைகாசி கடைசியில் வைகாசி ஃபஸ்ட்டில் நடவு பண்ணி மார்கழி கடைசியில் அறுவடை பண்ணணும். வைகாசி ஃபஸ்ட்டில் நடவு பண்ணி மார்கழி கடைசியில் அறுவடை பண்ணக்கூடிய இதில் நம்ம நடவு பண்ணணும். ஏன்னா தைப்பொங்கலுக்கு தான் எல்லோரும் என்ன செய்வாங்க, மஞ்சள் வாங்குவாங்க. அதனால் 8 மாத பயிர். அப்போ வைகாசி ஃபஸ்ட்டில் நடவு பண்ணி மார்கழி கடைசியில் அறுவடை பண்ணி ஆகணும். அப்படி தானே? அப்போ வைகாசி ஃபஸ்ட்டில் நடவு பண்ணணும். ஓகேவா? நான் என்ன பண்ணினேன்னா தப்பு பண்ணிட்டேன். மாசி மாதம் 20ஆம் தேதி நடவு பண்ணிட்டேன். நடவு பண்ணினால நான் நட்டு கரெக்டாக இப்போ 9 மாதம் ஆச்சு. 9 மாதம் ஆனதுனால இந்த மஞ்சள் என்ன பண்ணாது, என்ன இலை எடுக்காது. எல்லா செடியுமே பூத்துட்டு, இந்த பார்த்திங்களா மஞ்சள் எல்லா செடியும் பூத்துட்டு. இப்போ வாழை கொலை போட்டாச்சுன்னா அடுத்த இலை எடுக்காது, தெரியுமா? அதே மாதிரி மஞ்சள் பூத்த பிறகு அடுத்த இலை வராது. எல்லாம் வராத பட்சத்தில் என்ன செய்யும், கிளந்தே ஒவ்வொரு இலையாக இந்த மாதிரி பழுக்க தொடங்கிடும். பழுத்து மஞ்சள் நிறம் அடித்து ஒவ்வொரு இலையாக கரிய தொடங்கும். அப்போ செடி இலை பார்க்கறதுக்கு அழகாக இருந்தால் தானே மக்கள் விரும்பி வாங்குவாங்க. இது செடி ஹைட்டாக 1 அடி ஹைட்டில் வளர்ந்துட்டு நிறைய செடி என்ன பண்ணிட்டு கரிஞ்சிட்டு. கரிஞ்சாலும் செடி கரிஞ்சிருக்கும். ஆனால் மூட்டில் என்ன இருக்குது, கிழங்கு அருமையாக வச்சிருக்கு. ஆனால் கிழங்கு இருக்கிறத பார்த்து வாங்க மாட்டாங்கல்ல, இலையும் நல்லா இருக்கணும் இல்லை பார்க்கறதுக்கு, அப்படி தானே? அதனால் பெரிய 8 மாத பயிர். திரும்பவும் சொல்லிக்கிறேன், வைகாசி மாதம் முதல்ல நடவு பண்ணுங்க, மார்கழி மாத கடைசியில் அறுவடை பண்ண கணக்கா. இது 1 அடி ஹைட்டில் என்ன பற்றியெல்லாம் 1 அடி ஹைட்டில் வளர்ந்துருக்கு. 1 அடி ஹைட்டில் வளர்ந்தது பிரச்சனை இல்லை. செடி என்ன செய்யிட்டு 9 மாதம் தாண்டிட்டு இன்னும் அறுவடை பண்ண இன்னும் சரியாக 2 மாதம் இருக்குது. அப்போ என்ன செய்யும், இன்னும் செடியெல்லாம் கொஞ்சம் இலையெல்லாம் என்ன செய்கிறோம், கரிஞ்சிரும். அப்போ பார்வை இருக்காது. வியாபாரியார் என்ன சொல்லுவாருன்னா, வியாபாரியாருக்கு மொத்தமாக தான் கொடுப்பேன். ஏன்னா நிறைய போட்டிருக்கலாம். அப்போ 200 மூடு நிற்கும். நான் இதை எங்கே கொண்டு சேல்ஸ் பண்ண முடியும்? அதனால வியாபாரியார் கொடுத்துருவேன். நான் 2-3 வாட்டி போட்டாச்சு. இது 3ஆவது தடவை. வியாபாரியார் மொத்தமாக வாங்கிட்டு போயிடுவார். ஆனால் இது 9 மாதம் ஆனதுனால என்ன செய்திருக்குன்னா, நல்ல கிழங்கு வச்சுருக்கு. இங்கே பாருங்கள், சூப்பராக ஒவ்வொரு மூட்லேயும் என்ன இருக்குது, 1/2 கிலோ கிழங்காவது இருக்கும். 1/2 கிலோ கிழங்கு இருக்குது பார்த்திங்களா? அதனால தான் உழுத உடனே மண் அணைச்சி பாத்தி பிடிக்கும்போது 1/2 அடி ஹைட்டில் என்ன செய்யணும், 1/2 அடி ஹைட்டில் நம்ம மண்ணை அணைச்சி வைக்கணும். அப்போ தான் கிழங்கு வைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். மஞ்சளை பொறுத்த மட்டும் ஒரு உரம் வைக்கணும். ஒரு உரம் வைக்கல, பூச்சிக்கொல்லி மருந்தடிக்கல, தண்ணி மட்டும் 10 நாளைக்கு ஒருக்கா தண்ணி பாய்க்கணும். சரியாக 10 நாளைக்கு ஒருக்கா தண்ணி பாய்க்கணும். 15 நாளைக்கு ஒருக்கா களை பிடுங்கணும். களை இருக்கப்படாது. ஒரு மூட்டில் களை இல்லை பார்த்திங்களா? களை இருந்தால் அந்த சத்தை எல்லாம் அந்த களை எடுத்துக்கிடும். நீளமாக பாத்தி பிடிக்கணும். அப்போ நம்ம தண்ணி பாய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
ஒரு பாத்தியில் ஒசத்திக்கு போட்டோம்னா 10 நிமிஷம் தண்ணி பாயும். நம்ம 10 நிமிஷம் என்ன செய்யலாம், பேசாமல் போட்டுக்கிட்டு அதில் உட்காந்துருக்கலாம். அடுத்த பாத்தி 10 நிமிஷம், அடுத்த பாத்தி. தண்ணி மட்டும்தான் பாய்க்கணும். 15 நாளைக்கு ஒருக்க களை புரண்டணும். எந்த ஒரு உரமும் நான் கொடுக்கல. ஆனால் இந்த மண் வளம் சூப்பராக இருக்குது. அருமையான மண் வளம். பார்த்தீங்களா, மண்ணை பார்த்தாலே தெரியுதா, அருமையான மண், உர மண் மாதிரி இருக்குது. அதனால் கிழங்கு அழகாக வச்சிருக்கு. இதுக்கு செம்மண் காட்டில் எல்லாம் வைக்கக்கூடாது. மணல் பாங்கான வசதி, அந்த சில மணல் போல் தேரி மண் போல் இருக்குங்களா, அந்த மாதிரியான வயல்வெளி, சூரிய ஒளி நல்லா படணும். எந்த தோட்டம் போட்டாலும் என்ன சொல்லியிருக்குங்க, சூரிய ஒளி தேவை. மண் வளம் நம்ம செம்மண்ணாக இருக்கக்கூடாது. நம்ம தரிசியான வயல்காட்டில் மணல் காடு போல் இருக்குங்கள, தேரி மண் மாதிரி, அந்த மாதிரிப்பட்ட இடத்துல நட்டால் அருமையாட்டு வரும், சிறப்பாக கிழங்கு வைக்கும். நம்ம மார்கழி மாத கடைசியில் என்ன செய்யலாம், மார்க்கெட்டிங் பண்ணலாம். மார்க்கெட்டிங் பண்ண ஒரு வியாபாரியாரை காண்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட கொடுத்தவா அவர் மொத்தமாக வாங்கிட்டு போயிடுவார். இப்போ நான் 200 மூடை நட்டிருக்கேன்னா இதுக்கு அவர் ஒரு 5000 ரூபா தருவார்னு நினைக்கிறேன். அவரான ஒரு மூடு 100 ரூபா 50 ரூபா நிற்பார். இதுதான் விவசாயிக நிலைமை. விவசாயம் பண்ணி அந்த லாபத்தை நம்ம பெற முடியாது. நம்ம கஷ்டப்பட நமக்கு கிடைக்காது. இடைத்தரகர் வியாபாரி தான் அந்த லாபம் கிடைக்கும். அதுதான் பிரச்சனை. நம்ம நேரடியாக கொண்டு நம்ம சேல்ஸ் பண்ண முடியாது. நிறைய மூடு வச்சுருக்கோம், ஒரு மூடாக கொண்டு எங்கே பண்ணுறோம் அவங்கன்னா அது பிஸ்னஸ் வியாபார நோக்கம். நம்ம விவசாயி கஷ்டப்படவும் உழைப்போம், லாஸ்ட்டில் லாபத்தை எடுத்துகிட்டு போகிறது யார், வியாபாரி. சரி, விவசாயம் பண்ணி மஞ்சள் சாகுபடி பண்ணி பயனடைவீர்களாக. நன்றி.